கொசுவை ஒழிப்பது போல் சனாதானத்தை ஒழிப்போம் என்று சொன்னார். கொசு இன்னைக்காவது விழுந்திருக்குமா தம்பி? அது எப்படிங்க ஒழிக்க முடியுமா? நீங்க ஒரு கொசு அடிச்சா அது 10 கொசு அடுத்து ஒரு மாதிரி தானே செய்யும். அவன் என்ன சொல்றான் தெளிவா சொல்றான், கொசுவையும் ஒழிக்க முடியாது, சனாதானத்தையும் ஒழிக்க முடியாது, இந்து மத சாமி கும்பிட்றவனையும் ஒழிக்க முடியாது, கொசுவையும் ஒழிக்க முடியாது. அப்படிங்கறது எங்க கொண்டு பொறுத்துறான் பாத்தியா? கொசுவை ஒழிப்பது போல் சனாதானத்தை ஒழிப்போம் அப்படின்னா என்ன? கொசுவுக்கு நாங்க மருந்து அடிக்கிறோம், அது ஒளிஞ்சிருக்க என்னைக்காவது? ஒளியல. அதே மாதிரிதான் சனாதானங்கிற வார்த்தையை நாங்க யூஸ் பண்ணிட்டே இருப்போம், அது ஒளியாது அப்படிங்கிறதுக்கு அது அடையாளம். இப்போ சனாதனம் சொன்னோன்னு வட மாநிலங்கள்ல போராடுறாங்க, அவனுக்கு மூளை இருக்கு போராடுறான், இங்க இருக்கவனுக்கு அது கிடையாது. இப்ப நம்ம இந்து, அப்ப இந்துன்றப்ப நம்ம போராடணும் தானே. சனாதானம்னு சொன்னா அங்க சொன்னீங்கன்னா அவன் சண்டைக்கு வந்துருவான், அவனுக்கு புரியும். அவன் மொழியில அந்த மதம், நம்ம சாமி கும்பிடுறோம் மதம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியும். ஆனா இங்க இருக்கவனுக்கு சனாதானம் சொன்னா என்னன்னு தெரியாது. நீ தமிழ்ல சொல்லுங்கிற. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்ல சனாதனம் என்னன்னு சொல்லலன்றீங்க. சனாதனம் என்றால் இந்து வெறுப்பு அப்படிங்கறது அவனுக்கு புரியல. யாருக்கு? மக்களுக்கு புரியல, சொல்றவனுக்கு புரியுது, இவனுக்கு புரியல. அதை இந்து மத வெறுப்புன்னு தமிழ்ல சொன்னோம்னா புரிஞ்சுக்குவான். அதனால சனாதன ஒழிப்புன்னு சொன்னோம்னா எனக்கு தெரியாது சனாதன ஒழிப்புனா என்ன அப்படின்னு கொள்ள பேத்துக்கு தெரியாது. ஆனா அவங்க கட்சியில இருக்கவங்களுக்கு தெரியும். தலைவன் வழியில தான் தொண்டன் போகணும். இந்த சாமி கும்பிடுறது தப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு. சாமி கும்பிடுற தப்புன்னா நம்ம தலைவர் சாமி கும்பிடுற தப்புன்னு சொல்றாரு, ஆனா தொண்டன் கேட்பானான்னு கேளு பாப்போம். எப்படி கேட்க முடியும்? அந்த பொறுப்புக்கு அளவா, ஏன்னா உண்டியல் காசு திங்கலாம் பாரு, அதுக்காண்டி இந்த இதுக்கு நான் தான் பொறுப்பாளராக இருப்பேன், இதுக்கு நான் தான் பொறுப்பாளராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போலி வேஷம் போட்டு திருடுறதுக்கு அளவா. அதான் அது ஒரு இது. என் வாய கிளறாதா தம்பி, மறுபடியும் நான் ஏதாவது சொல்லி போடுவேன், கடுப்பாய போயிரும். வேற ஏதாவது கேள்வி தம்பி, அப்புறம் டிஎம்கே திட்டி விட்டான 4 பேர் ஏதாவது என்ன சொல்லுவானுங்க, வேற ஏதாவது. அதே மாதிரி இப்போ டிவிகே கவர்மெண்ட் இப்போ வந்த உடனே தமிழ்நாட்டுல கடை இருக்கு பிடிச்சதே ஒண்ணுதான். டிவிகேல அவர் மதம் பார்த்து எந்த ஒரு கோயிலுக்கு போகல, மதம் பார்த்து எதையும் செய்யல. எனக்கு அந்த வகையில அவரை எனக்கு பிடிச்சிருக்கு. சாமி கும்பிடுறாரு, எனக்கு அந்த ரீதியில பிடிச்சிருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டாரு, ரைட்டு, பரவாயில்ல. ஏன்னா நான் அவர் ஒரு மத சார்பா பேசல, அவரு ஒரு சாமி கும்பிடுறாரு, ஒரு மொத்தத்துல ஒரு மனுஷனா அவரு பின்பற்றாருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு எல்லா பேருமே போறோம். நான் கூட வேளாங்கண்ணி போயிருக்கேன், முஸ்லீம் கோயில பிடிச்சிருப்பேன். நான் அல்லாஹு அக்பர் அல்லான்னு பேசுறப்ப நான் சில சமயங்கள்ல நல்லாவே அந்த வார்த்தையை நல்லா கூசுவேன். அப்புறம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே உங்களால் ரசிக்கப்பட்ட எங்கள் பிதாவேன்னு பேசுவேன். நான் பழனிமலை முருகா அப்படின்னு நான் அடிக்கொருக்க சொல்லுவேன். இந்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கொருக்க யூஸ் பண்றேன். அதுக்காக நான் இந்த மதமா அந்த மதமா அப்படின்னு இல்லை, நான் மொத்தத்துல ஒரு இந்து மதம், ஆனா அனைத்து சாமியும் பிடிக்கும் அப்படி